ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி லீவ் விட்டாங்க. அதனால் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுமே லீவு. இன்றைக்கி நம்ம துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. துணி துவைச்சி போட்டதெல்லாம் பாருங்கள். பயங்கரமான கேமராமேனை பிடிச்சாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம தரமான சூப்பரான சாப்பாடுலாம் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி சம்பளம் வாங்கியாச்சு. சம்பளம் வாங்கி நிஷாவுக்கு அனுப்பிச்சாச்சு. நான் நிறைய சம்பளம்லாம் வாங்கி அனுப்பிச்சிருக்கேன். அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் கழிச்சு இதே ஊரில் வந்து இங்கே தான் நிஷாவுக்கான கல்யாணம் ஆனிச்சு. தர்னீஸ் பிறந்தது, குழந்தை பிறந்தது எல்லாமே இங்கே தான். தர்னீஸோட பர்த் சர்டிஃபிகேட் முதற்கொண்டு இங்கே இந்த அட்ரஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம தங்கியிருக்கோம் அந்த வீடு கல்லாங்குறையினா அது முதற்கொண்டு பர்த் சர்டிஃபிகேட் முதற்கொண்டு இங்கே தான் இருக்குது. ஸோ நிஷா அடுத்த வாரம் வருவாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை, 21ஆம் தேதிக்கு அப்புறமா புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இடையிலேயே வந்துடுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா நிறையா வீடியோலாம் வெளியில் போய் எடுத்து போடலாம். வெளியில் போய் எடுத்து போடலான்னா அவங்க எடுத்து போடுவாங்க. சனி ஞாயிறு மட்டும் நான் வீடியோ எடுத்து போடுவேன். நான் நிஷா, தயா, தர்னீஸ் எல்லாருமே எடுத்து போடலாம். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் இன்றைக்கி லீவு, சம்பளம் வாங்கியாச்சு. சம்பளம் வாங்கி வீட்டுக்கும் அனுப்பிச்சாச்சு. நம்ம என்ன சாப்பாடு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு வந்து மீன் வாங்கிட்டு வந்திருக்கு. மீனுன்னா இது வந்து சில ஊரில் வந்து நெய் மீனுன்னு சொல்லுவாங்க, சில ஊரில் வந்து பாறை மீனுன்னு சொல்லுவாங்க, சில ஊரில் வந்து ஒரு வாவல் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் முள்ளு இல்லாத மீன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வறுக்கிறதுக்கான வசதிகள்லாம் எதுவும் கிடையாது. இது ஃபுல்லாக வந்து குழம்பு வச்சிடலாம். ஒரு ஆளுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இன்னொரு டிரைவரும் கூட இருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்து தான் இது நம்ம செய்ய போகிறோம். மீன், அந்த மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் வெட்டி வச்சாச்சு, தக்காளி வெங்காயம் எல்லாமே புளி கரைச்சி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீன் குழம்பு மசாலா ரெடியாக கட் பண்ணி 25 கிராம் இருக்குது. மிளகாத்தூள்லாம் போட வேணான்ட்டாங்க. எப்போவுமே சம்பளம் வாங்கி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அம்மா சொல்கிறதும் சரி, நிஷா சொல்கிறதும் சரி, சம்பளம் வாங்கினா அந்த காசை முதல்ல வந்து எந்த பொருள் கரையுதோ அந்த பொருள் வாங்கக்கூடாது. உப்பு, வெள்ளை கலரில் இருக்குல்ல உப்பு, அரிசி, வேறு சர்க்கரை, இந்த மாதிரியான பொருளாக வாங்கணும். அதாவது முதல் காசு அப்போனா வந்து அடுத்த மாதமோ சம்பளம் வாங்கல இன்னும் நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு உப்பு பாக்கெட் வாங்கி உப்புக்கு டப்பாவும் ரெடி பண்ணி அது வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. புளியெல்லாம் இருக்குது. எண்ணெய்க்கும் டப்பாவை வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வாங்கின பொருள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முட்டை ஒரு 20 முட்டை வாங்கிட்டு வந்தது. அதில் 19 முட்டை நல்லா இருக்குது, ஒரு முட்டை உடஞ்சி போயிடுச்சு. ப்ளஸ் எல்லா பொருளுமே இருக்குது. இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது மீன் வறுவல் பொடி வாங்கிட்டு வந்தோம். ஆனால் நம்மள்கிட்ட வந்து அந்த பாத்திரம் கிடையாது. அதனால வந்து மீன் வறுக்கலை அந்த வாரம். சீக்கிரமே நிறைய பாத்திரம்லாம் வாங்கி வந்து வைக்கணும். கடுகு, சாம்பார் பொடி, டீ தூள், சர்க்கரை எல்லாமே போன வாரம் வாங்கினதே இருந்துச்சு. அது இல்லாமல் இதெல்லாம் இந்த வாரம் வாங்கினது. ப்ளஸ் வந்து துவரம்பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்காக, புளி, வெங்காயம்லாம் போன வாரம் வாங்கினது. கருவாடு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. ஒரு கருவாடு 30 ரூபா, 3 கருவாடு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. உருளைக்கிழங்கு, தக்காளி இது எல்லாமே வாங்கியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் சேலரி எவ்வளோன்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா வந்து அது தனி வீடியோவில் சொல்கிறேன் எவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி போன தடவை தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி பேர்லாம் சொல்லக்கூடாது. இந்த அரிசி வாங்கிட்டு வந்தோம். வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அரிசி மேலே தப்பு சொல்லக்கூடாது, கம்பெனி மேலேயும் தப்பு சொல்லக்கூடாது. என்ன விஷயம்னு நம்ம ஸ்டவ்வில் ஆக்குறோம். இப்போ ராஜபோகம் வாங்கிட்டு வந்திருக்கு. ராஜபோகம் இதை விட விலை கூட. ஸோ இது 5 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கு. போன தடவை வாங்கின அரிசி வந்து 230 ரூபா கிட்ட வரும். அதாவது 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்த வாரம் வாங்க போகிறாரு. எவ்வளவு வாங்க போகிறோம் அப்படின்னோம்னா 25 கிலோ அரிசி சிப்பமாக ஒன்று எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா வந்து அடுத்த வாரம் வந்து தியா, தர்னீஸ், அம்மா, நிஷா, நான் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இங்கே இருக்க போகிறோம். அதுவும் ஒரு 2 வாரத்துக்கு 15 நாளைக்கு. அப்போ 7 பேர் அப்படிங்கிறப்ப 7 பேருக்கு வந்து 25 கிலோ அரிசி மூட்டை வாங்கணும். இன்றைக்கி தரமாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். இந்த ஸ்டவ் பற்ற வைக்கிறது தான் ஒரு பிரச்சனை. இந்த ஸ்டவ்வும் இருந்துச்சு. இன்னும் பக்கத்தில் நம்ம ஒரு அண்ணன் தெரிஞ்ச அண்ணன் இருந்தாங்க, அவங்கள்ட்ட இன்னொரு ஸ்டவ்வும் வாங்கியாச்சு. ஸோ இப்போ குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டு இது பண்ண வேண்டியதான். நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தது என்னென்னா சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க. அது இல்லாமல் டீசல் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஏன்னா இப்போ மண்ணெண்ணெய் எல்லாம் கிடையாது, டீசல் வந்து ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. இந்த டப்பாலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு கட்டிக்கிட்டு போகிற டப்பா. ஸோ சாப்பாடு கட்டிக்கிட்டு போகிற டப்பா எல்லாமே இங்கே எல்லா வசதிகளும் இருக்குது. வேறு எதுவும் இல்லை.
சாப்பாடு ஆக்கியாச்சு, சோறு ஆக்கியாச்சு. காலையிலே எழுந்திரிச்சு காலை சாப்பாடு சாப்பிடல, சோறு ஆக்கியாச்சு. சோறெல்லாம் வடித்து கொண்டு போய் வச்சாச்சு. வெளில போயிடலாம், ரொம்ப வேர்க்குது. இந்த வாரம் வந்து நம்ம ஃபேன் வாங்க போகிறோம், அதாவது நாளைக்கு வாங்க போகிறோம். திருப்பூருக்கு நாளைக்கு வாங்க போகிறோம். அட பரவாயில்லைங்க. சோறு ஆக்கியாச்சு, சோறெல்லாம் சுட சுட இருக்குது. இது மத்தியானத்துக்கு நைட்டுக்குன்னா, காலையிலேக்கு கிடையாது. காலையில் இன்னும் யாரும் சாப்பிடல. முடி வெட்ட போகணும், நாளைக்கு முடி வெட்ட போகணும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், மாமியார் வீட்டுக்கு காலையில் போகிறேன். மாமியார் வீடு எப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கோம். திருப்பூரில் இருக்காங்க. நிஷா ஏன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு தெரிச்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவார், ஏன்னா மாமியார் வீட்டுக்கு போறியா அப்படி இப்படின்ட்டு. நிஷா வரவும், தரணிஸ், தியா வரவும் எல்லாரும் சேர்த்து 4 பேர், நிஷா, தியா, தர்னீஸு, நான் எல்லாருமே சேர்த்து எல்லாரும் சேர்த்து நிஷா, தியா, தர்னீஸு, நான் 4 பேர் சேர்த்து ஒரு நாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வர்றாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டாங்க, அதுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறமா நிஷா அம்மா வீட்டுக்கு சனி ஞாயிறில் போயிட்டு பார்த்துட்டு வருவோம். புதுசாக பக்கத்தில் ஒரு பார்க்கெல்லாம் திறந்துருக்காங்க, அதுக்கெல்லாம் போயிட்டு பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம். ஓகே, வேறு எதுவும் விசேஷங்களாக இருந்தால் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நம்ம சேனலில் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 88 70 69 13 41 இந்த நம்பருக்கு கால் பண்ணவே பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ஏதாவது ஓனாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணி விடலாம். மற்றபடி இந்த டைஅப், இந்த வெஸ்டீஜு, மற்றபடி அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் 10 பேர் சேருங்க, அடுத்தவங்கள 10 பேர் சேர்த்து விடுங்க, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கனெக்ட் பண்ணாதீங்க. பிஸ்னஸ் ப்ரமோஷன் சம்மந்தமாக டோட்டலாக ஃபுல் ஹாப்பி. இப்போ நான் அடுத்தது முடிவெட்ட போகணும். எனக்கு ஒருத்தவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு கால் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நீட்டாக நம்ம இடமெல்லாம் சுற்றி பார்த்துருப்பீங்க. அடுத்த வாரம் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா வந்து வெளிநாடு போகலையான்னு. அது ப்ராசஸில் இருந்துக்கிட்டு இருக்குது. அது கண்டிப்பாக வந்து சீக்கிரமே வந்து ஜூன் 1 வேலைக்காக வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சுற்றி பார்க்குறதுக்காவது போயிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒரு 2000 ரூபா காசு இருந்தால் போதும், ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு உடனே ரிட்டன் டிக்கெட்டில் வந்துடலாம். ஒரு நாளையில் போயிட்டு ஒரு நாளையில். ஏன்னா வந்து இப்போ ஸ்ரீலங்காவுக்கெல்லாம் வந்து விசிட் விசாலாம் வந்து அங்கேயே போய் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதாவது டூரிஸ்ட் விசா அங்கேயே போய் போட்டுக்கலாம். இப்போ விசா இங்கே எடுத்துக்கிட்டு போகணும் அந்த ப்ராசஸ்லாம் இப்போ கிடையாது. டேரெக்டாக அங்கே போய் ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேயே ஒரு 30 நாள் விசாவை எடுத்துக்கிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் வந்துடலாம். ஏன்னா இலங்கை நண்பர்கள்லாம் நிறைய பேர் நம்ம வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சீக்கிரமே வரலாம். நிஷாவெல்லாம் அடுத்த வாரம் வந்துடுவாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.